الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை நாளில் நாம் இருக்கக்கூடிய இந்த நேரம் துஆவுக்கு மிக சிறந்த நேரம். துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதை மிக ஆதரவு வைக்கப்படுகின்ற நேரம் தான் ஜும்மாவுடைய நாளில் அசருக்கு பிறகுள்ள நேரம். இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் இந்த துஆவுடைய பாடத்தை படிக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் இந்த தர்பியாவுடைய வகுப்பில் நாம் பல துஆக்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். பயனுள்ள பல துஆக்களை நாம் ஓதி வருகிறோம். அந்த தொடரில் இன்றைய வகுப்பிலே ஒரு சிறந்த துஆ. இதை எங்களுக்கு முழுமையாக ஒரே தர்பியாவில் மரணமிட்டுக் கொள்ள முடியாது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு 2-3 தர்பியாக்கள் இதில் எடுத்துக்கொள்வோம் இந்த துஆவுக்காக. இந்த துஆவுடைய முதல் பகுதியை மட்டும் நாம் என்ன செய்யலாம், இன்றைய வகுப்பிலே பார்க்கலாம். முழுமையாக 1-2 தடவைகள் துஆவை ஓதிக்கொண்டு மரணமிடுவது பிரித்து கொள்ளும். கொஞ்சம் கொஞ்சமாக மரணமிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நான் சொல்வதை தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹும்ம இன்னி أسألك ثبات في الأمر وأسألك عزيمة الرشد وأسألك شكر نعمتك وحسن عبادتك وأسألك لسانا صادقا وقلبا سليما وأعوذ بك من شر ما تعلم وأسألك من خير ما تعلم وأستغفرك مما تعلم إنك أنت علام الغيوب. இந்த துஆல பொருளை வாசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு செய்தி. அல்லாஹும்ம என்றா என்ன அர்த்தம்? யா அல்லாஹ். இன்னி என்றா நிச்சயமாக நான். அஸ்அலுக என்றா நான் உன்னிடம் கேட்கிறேன். அஸ்ஸபாத, சபாத் என்றா உறுதி. சபாத் என்ன? உறுதி, உறுதியை. சரியா? சபாத் என்பது உறுதி. ஃபில் அம்ரி, ஃபில் அம்ரி என்றா காரியத்தில். இங்க எல்லா காரியத்திலும், எல்லா நல்ல காரியத்திலும் என்ற அர்த்தம் அதில் இருக்கிறது. அடுத்து பாருங்க, வ அஸ்அலுக என்ன அர்த்தம்? மேலும் நான் உன்னிடம் கேட்கிறேன். அசீமா, அசீமாண்ட வார்த்தை என்ன? அசீமாண்டா உறுதி. சபாத்தினாலும் உறுதி தான். அசீமாண்டாலும் என்னதான்? உறுதி. அடுத்து பாருங்க, அர் ருஷ்ட், ருஷ்டண்டா நேர்வழி. இப்ப நாம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நேர்வழியில் உறுதி. எதை கேட்கிறோம்? நேர்வழியில் உறுதி. அசீமத்தர் ருஷ்ட். அடுத்து பாருங்க, வ அஸ்அலுக நான் உன்னிடம் கேட்கிறேன். சுக்ரண்டா நன்றி. சுக்ரன நன்றி. நிஅமதிகனா உனது அருள்களுக்கு, உனது நிஅமத்துக்கு நன்றி செலுத்துவதை, நன்றியை நான் உன்னிடம் கேட்கிறேன். வஹுஸ்னடா அழகான, அழகிய, அழகான. இபாததிகனா உன்னை வணங்குவதை. அப்ப அழகிய முறையில், அழகான முறையில் உன்னை வணங்குவதை என்ன செய்கிறேன்? கேட்கிறேன். வ அஸ்அலுக என்ன அர்த்தம்? நான் உன்னிடம் கேட்கிறேன். லிசானன் நாவ், லிசான்டா நாவ். சாதிகனண்டா உண்மையான. அப்ப உண்மையை பேசக்கூடிய நாவை நான் என்ன செய்கிறேன்? உன்னிடம் கேட்கிறேன். வகல்பன் உள்ளம். சலீமனடா ஈடேற்றமான, தூய்மையான, பரிசுத்தமான உள்ளத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். வகல்பன் சலீமன். வ அஊது பிக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி என்றா
தீங்கை விட்டும் கெடுதியை விட்டும், மா தஅலம் நீ அறிந்த, அப்ப நீ அறிந்த எல்லா ஷர்களிலும் என்ற அர்த்தம். வ அஸ்அலுக அடுத்து என்ன உனக்கு கேட்கிறேன், மின் ஹைரி நலவுகளில் இருந்து, மா தஅலம் நீ அறிந்த நலவுகளில் இருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன். வ அஸ்தக்ஃபிருக நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். மிம்மா தஅலம் நீ அறிந்த எல்லா பாவங்களிலும் அனைத்து பாவங்களும் அவனிடம் மன்னிப்பு தேடுகிறேன். இன்னக நிச்சயமாக நீ, அந்த என்றாலும் என்னதான் நீ என்ற அர்த்தம் கொடுக்குது. அல்லாம் அல்லாமடா மிக்க அறிந்தவன், அல்லாம் மிக்க அறிந்தவன். அல் குயூப் என்றால் மறைவான், மறைவானவற்றையெல்லாம் அறிந்த உன்னிடம் நான் என்ன செய்கிறேன், நீ அறிந்தவன் என்பது அதனுடைய கடைசி பகுதி. அப்ப இந்த துஆ ஒரு மிக அழகான ஒரு துஆ. அப்ப இந்த துஆவில் நாம் இன்று என்ன செய்வோம் என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் வ அஸ்அலுக அஸீமத்தர் ருஷ்த் என்ற வரைக்கும் பாடமாக்குவோம். சரியா? அந்த பகுதியை மட்டும் மரணமா சொல்றதுக்கு முயற்சிப்போம். இந்த பகுதியை ஒரு 3 தடவை மீட்டுவோம். நான் சொல்றதை தொடர்ந்து சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் வ அஸ்அலுக அஸீமத்தர் ருஷ்த். இவ்வளவுதான். இது திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் வ அஸ்அலுக அஸீமத்தர் ருஷ்த். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் வ அஸ்அலுக அஸீமத்தர் ருஷ்த். பார்க்காம சொல்லுங்க. இப்ப அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் வ அஸ்அலுக அஸீமத்தர் ருஷ்த். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் வ அஸ்அலுக அஸீமத்தர் ருஷ்த். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் வ அஸ்அலுக அஸீமத்தர் ருஷ்த். யார் சொல்றீங்க? இப்ப ஃபில் அம்ர் அஸீமத்தர் ருஷ்த். வேற அஸீமத்தர் ருஷ்த் சொல்லுங்க. யார் சொல்ல போறீங்க? அஸீமத்தர் ருஷ்த். சரி, வேற யார் சொல்றீங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் வ அஸ்அலுக அஸீமத்தர் ருஷ்த். ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமீதியில 3407, நசாயில 1304, அஹ்மதுல 17155 ஆகிய எண்கள்ல வருகிறது. இதனுடைய சில ரிவாயத்துக்கள்ல இந்த துஆட சிறப்பு சம்பந்தம் வர செய்திகளை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, இதா ரஅய்தன் நாஸ் நீங்க மக்களை பார்க்குறீங்க, மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமிக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபக்னிஸ் ஹாஉலஇல் கலிமாத் நீங்க இந்த வார்த்தைகளை பொக்கிஷமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். அதாவது எவ்வளவு பொறுமதியான வார்த்தைன்னு பாருங்க. இந்த ஹதீஸ்ல எப்படி வருதுண்டா, மக்கள் தங்கம் வெள்ளியை பொக்கிஷமாக சேர்க்கிறார்கள், நீங்கள் இந்த வார்த்தைகளை பொக்கிஷமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய ரிவாயத்து இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, மக்கள் தீனார்களையும் திர்ஹம்களையும் பொக்கிஷமாக சேர்க்கிறார்கள்,
நீங்கள் இந்த வார்த்தைகளை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படியான சிறப்பு இந்த துஆவுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த துஆவை மனனமிட்டு ஓதி வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தர்பியால நாங்கள் இந்த துஆவில் இன்னொரு பகுதியை பார்ப்போம். எனவே இன்றைய இந்த துஆவுடைய பாடத்தில் இந்த துஆவை நாங்கள் முழுமையாக அதனுடைய பொருளை பார்த்தாலும் மனனமிடுவதை பொறுத்தவரையில் சிறு சிறிதாக மனனமிடுவோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் வ அஸ்அலுக அஸீமத ருஷ்த் என்பது வரைக்கும் தான் பார்த்திருக்கிறோம். இந்த துஆவை ஒரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், கான யகூலு ஃபி ஸலாத்திஹி என்னும் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இதை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், தொழுகையில் இருந்தால் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால சஜிதாவில் அந்த இடங்கள் தான் துஆவுக்குரிய இடங்கள். அதிலும் இதை என்ன செய்ய ஓதிக்கொள்ளலாம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த துஆ வருது, பொதுவாக ஓதக்கூடிய அமைப்பிலும் அந்த ரிவாயத்துக்கள் வருகின்றன. எனவே ஒரு சிறந்த ஒரு துஆவாக இருக்கிறது. சில நேரங்களில் இந்த துஆவுடைய ஒவ்வொரு பகுதியை நாங்கள் தனியாக கூட கேட்கலாம். இப்போ பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா அப்படி கேட்கலாம். ஒருத்தர் எப்படி கேட்கலாம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா. ஒருத்தர் உள்ளத்துக்கு தூய்மையான உள்ளம் அவருக்கு அதுக்காக பிரார்த்திக்க வேண்டி இருக்கிறது. அவர் கேட்கலாம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் சலீமா. நாவுக்கு கேட்கணுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லிசானன் சாதிகா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லிசானன் சாதிகா என்று கேட்கலாம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷுக்ர நிஅமதிக் வ ஹுஸ்ன இபாததிக் என்று கேட்கலாம். இப்படியாக நாம் என்ன செய்யலாம்? இந்த துஆவோட தனித்தனி பகுதியாக கூட ஆரம்பத்தில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர், முக்கியமான பகுதி துஆல. எங்களோட காரியங்களில் எல்லாம் உறுதி. நமது வாழ்க்கையில முதன்மையானது தீன் சார்ந்தது, மார்க்கம் சார்ந்தது, மார்க்கம் சார்ந்த விடயங்கள், உலகம் சார்ந்த விடயங்கள். எல்லா நலவுகளிலும் அதை நாங்கள் உறுதியாக எதிர்கொள்வது, உறுதியாக முடிவெடுப்பது, உறுதி என்பது அவசியம். அதற்காக நாம் என்ன செய்யலாம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் என்று கேட்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அஸீமத ருஷ்த் என்று கேட்கலாம். இப்ப நேர்வழியில உறுதியாக பயணித்தல் என்பது எவ்வளவு முக்கியமானது. இவ்வாறாக அதை நாம் என்ன செய்யலாம்? தனித்தனியாக கூட கேட்கக்கூடிய அமைப்பில் தான் இதனுடைய வார்த்தை அமைப்புகள் இருக்கின்றன. இது மொத்தமாக வந்த ஒரு துஆ. எனவே நறுமையான சகோதரர்களே, அவ்வாறும் ஒருவருக்கு என்ன செய்யலாம்? கேட்டுக்கொள்ள முடியும். அப்படி கேட்கும்போது லேசாக அவருக்கு மரணமிட்டுக் கொள்ளவும் முடியும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். எனவே இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வளமையான அறிவித்தல்கள் உங்களுக்கு தெரியும். தர்பியாவுடைய வகுப்புக்கு வரக்கூடிய உங்களுடைய அந்த பங்களிப்புல தான் என்ன செய்து இந்த